அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் 25ல் ஒரு பேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம அடுத்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ قَالَ وَمَنْ كَفَرَ فَأُمَتِّعُهُ قَلِيلًا ثُمَّ أَضْطَرُّهُ إِلَى عَذَابِ النَّارِ وَبِئْسَ الْمَصِيرُ. சட்டங்கள் பார்த்துடலாமா? وَإِذْ قَالَ இப்ராஹீமு இங்கே பாருங்கள், பாக்கு மேலே சுக்குன்னு வச்சனால இங்கே நம்ம வந்து கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ராஹீமு ரப்பிஜ்அல் பிஜ் பி பாவை கொண்டாந்து ஜீமில் ஜாயின் பண்ணணும். இங்கேயும் நமக்கு வந்து ஜீமுக்கு மேலே சுக்குன்னு இருக்கனால கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணுமா? ஹாதா பலதன் ஆமினன் வர்ஸுக். பலதன் இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். தன்வீனுடைய குறியீடுக்கிறது தான் அலிஃப் வந்திருக்கு. இங்கே நம்ம இல்ஹார் சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஆமினன் வர்ஸுக். ஆமினன் தன்வீனுடைய குறியீடுக்கிறது தான் வாவ் வந்திருக்கு. இங்கே நம்ம இதாம் பில்குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணுமா? வர்ஸுக் காஃப் வந்து நம்ம அசச்சி ஓதணும். காஃப் வந்து சுக்கன் பேட்டனில் வந்துருக்கு இல்லையா? இங்கே நம்ம கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அஹ்லஹு மின ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும். மன் ஆமன இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம். ஆமன மின்ஹும் இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம். இங்கே பாருங்கள், மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். மின்ஹும் இங்கே மீமே சக்கிங்கிறது பா வந்துருக்கு. யஹ்ஃபாவே சபவே சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜேரு வந்துச்சுனாக்கா நம்ம வந்து இதை வந்து மெல்லினமாக ஓதணும். அப்போ பில்லாஹி அப்படின்னு ஓதணும். வல் யௌமில் ஆஹிர் நிப்பாட்டும் போது ராக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? قال ومن كفر فأمتعه قليلا. قال ومن كفر இங்கே நம்ம எஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நூனே சாக்குங்கிறதா கேஃப் வந்துருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதில் எஹ்ஃபாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். فأمتعه قليلا இங்கே நம்ம நிப்பாட்டும் போது என்ன செஞ்சோம்? கலீலா அப்படின்னு நிப்பாட்டணும் இல்லையா? அதாவது நம்ம வந்து ஒரு ஆயத்தை ஓதிக்கிட்டு இருக்கும்போது இடையில நமக்கு மூச்சு வாங்குச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி நம்ம வக்ஃபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம நிப்பாட்டிக்கலாம். இங்கே நமக்கு வந்து தன்வீனுடைய குறியீடு இருக்கிறனால, அதாவது தோ ஜபர் இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்னா தோ ஜபரை ஜபரா மாற்றி கலீலா அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கணும். நம்ம திருப்பி அடுத்து மறுபடியும் ஓதும் போது சும்மன்னு ஓதக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சேர்த்து இந்த மாதிரி என்ன செய்யணும்னா முன்னாடி சேர்த்து தான் நம்ம ஓதணும். புரியுதுங்களாமா? இங்கே நமக்கு கலீலம் தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் சா வந்திருக்கு. சா வந்து இஹ்ஃபாவோட எழுத்தாமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தன்வீனுடைய குறியீடை முக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கலீலம் அல்தர்ருஹு இலா அஸாபின் நார். அல்தர்ருஹு ஹாக்கு மேலே வந்து சின்ன மத்து இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு உல்டா பேஷ் இருக்கு இல்லையாமா? அதில் நம்ம என்ன செய்யணும்? ஒரு 4 அலிஃபுக்கு நம்ம நிடணும். அல்தர்ருஹு இலா அஸாபின் நார். பாவை கொண்டாந்து நூனில் ஜாயின் பண்ணி நூன் நல்லா அழுத்தி நம்ம வந்து உச்சரிக்கணும். ஏன்னா நூனுக்கு மேலே சத்து வந்திருக்கு. சரிங்களாம்மா? பிஇஸல் மஸீர் நிப்பாட்டும் போது ராக்கு மேலே இருக்கக்கூடிய பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? இப்போ நம்ம வந்து அடுத்த ஆயத்து பார்க்கலாம். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. وَإِذْ எர்ஃபஉ இப்ராஹீமு இந்த இடத்துல பாருங்க பாக்கு மேலே சுக்கு இருக்கா. இங்கே நம்ம வந்து கலக்கலாக செஞ்சு ஓதுவோம். இப்ராஹீமுல்
இந்த இடத்துல சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம அந்த அலிஃபை நம்ம உச்சரிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல வந்து சுக்குன் ஹரக்கத்து இருக்கோ அதை தான் என்ன செய்யணும், நம்ம சுக்குன் வச்ச எழுத்தோட ஜாயின் பண்ணி ஓதணும். மீமை கொண்டாந்து அப்போ லாமில் ஜாயின் பண்ணும். அப்போ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். மினல் பைத்தி இங்கேயும் சேம் சட்டம் தான். வ இஸ்மாயில் நிப்பாட்டும் போது லாமுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஷை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். ரப்பனா தகப்பல் மின்னா. ரப்பனா தகப்பல் மின்னா. நுனுக்கு மேலே சத்து இருக்கனால இதனால ஒரு செகண்ட் நல்லா அழுத்தி நம்ம வந்து நிப்பாட்டணும். மின்னா அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கலாம். சரிங்களாம்மா? அடுத்ததான் இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இன்னக நூனுக்கு மேலே சத்து இருக்கனால இது நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அந்த சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததா தா வந்திருக்கு. தா எஹ்ஃபாவோட எழுத்தாமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், எஹ்ஃபாவோட எழுத்துறதுனால நூனை சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். அந்த ஸமீஉல் அலீம். சேம் சட்டம் தான் இங்கேயும். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போது இந்த அலிஃபும் லாமும் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன செய்யணும், சீனில் கொண்டாந்து ஜாயின் பண்ணும். அந்த ஸமீஉல் அலீம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا வஜஅல்னா. ஜீமுக்கு மேலே சுக்குன் இருக்கனால ஜீமை வந்து நம்ம அசைச்சி ஓதணும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا. இங்கே நான் மின் தாமா சொல்கிறேன். சரிங்களா? நான் மின் சொல்கிறது குன்னா செய்யும் போது உங்களுக்கு மண் அப்படின்னு காசு கேட்குது. நான் மின் தான் சொல்கிறேன். சரிங்களா? வ மின் ذُرِّيَّتِنَا உம்மதம் முஸ்லிமத்தல் லக வ அரினா மனாசிகனா. இங்கே நமக்கு குன்னா செய்யணும். ذُرِّيَّتِنَا நூனுக்கு மேலே சின்ன மாதிரி இருக்கனால அது ஒரு 3 அலிஃபுக்கு நீட்டணும். உம்மதம் இங்கே மீமுக்கு மேலே சத்து இருக்கனால அழுத்தி உச்சரிக்கணும். தன்வீனுடைய குறிக்கு அடுத்து தான் மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகம் பில் குன்னா எழுத்து. அப்போது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். இன்னொரு சட்டம் கூட இங்கே இருக்குது. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல தோ ஜபர் வந்துச்சு அப்படின்னா, தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கணும். அப்போது உம்மத்த இம் த நம்ம என்ன செஞ்சிடும், தன் சொல்லாமல் த த இம் உம்மத்தம் முஸ்லிமத்தல். இங்கேயும் சேம் தான். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல தோ ஜபர் வந்தனால அந்த இரட்டை குறியீடை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம உச்சரிக்கணும். அப்போது முஸ்லிமத்தல் த இல் தல் லக வ அரினா. அப்போது முஸ்லிமத்தல் லக வ அரினா மனாசிகனா வ துப். பாக்கு மேலே சுக்குன்னு இருக்கனால இந்த பாவை நம்ம என்ன செய்யணுமா, அசைச்சி ஓதணும். அப்போ வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். முன்னே சக்கங்கிறத தா வந்திருக்காமா. இங்கே நம்ம எஹஃபா செஞ்சு ஓதணும். இங்கே வந்து ஒரு இந்த தாவை கொண்டாந்து இந்த தாளை ஜாயின் பண்ணி அந்த தவ்வாபுர் ரஹீம் அப்படின்னு அந்த ஆயத்தை முடிக்கணும். சரிங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பேஜ் நம்பர் 26 இந்த ஆயத்தரையும் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்து பார்க்கலாம். நம்மள்ட்ட வந்து ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்என்எல் குரான் கூட ஓத தெரியாதவங்களுக்கு கூட என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா நல்லபடியாக இன்ஷா அல்லாஹ் 2 மாதத்தில் குரான் ஓத வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹோடைய கிருபை கொண்டு 7th பேட்ச் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. 7th பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். 8th பேட்ச்க்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் மே மாதம் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கலாமா, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.